பிரைம் மினிஸ்டர் வந்து இன்டர்நேஷனல் புரோக்கர், நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து நேஷனல் புரோக்கர். சீமா நீ உலகமகா பொம்பளை புரோக்கர், நீ அரசியல நம்பர் 1 பஸ் ஸ்டாண்ட் ஐட்டம். முடியாத குமரன் தைரியமா சொல்றேன், ஓ நீ ஒருத்தன் தான் என் மேல ஸ்டேஷன்ல கேஸ் கொடுக்காம நீயும் போய் கொடு. யாரு? மக்கள் செருப்பு அடிக்கட்டும் சார். அவன் உள்ள போயிட்டு தான் அவன் உள்ள போய் வாயை கலப்பாதீங்க. ஆர்டிஐல போடுறேன் அப்படி போடுறா, நான் வந்து கேஸ் போறேன் போடு. மரியாதைக்குரிய விஜய் அவருக்கு கட்சி ஆரம்பிச்சுக்காரு. ஏன் அவ்வளோ பயப்படுற? என் தம்பி விஜய், என் தம்பி இருக்காரு, என் தம்பிக்கு நான் என் தம்பி உன்னை பத்தி விஜய் என்னடா நாயன்னு கூட கண்டுக்கல. ஏன் காட்டாது? நான் பேசாத பேச்சு அண்ணாமலை மேல, நான் பேசாத பேச்சா? ஏர்போர்ட்ல பார்த்துட்டு இப்படிதான் பேச, நல்லா தான் பேசுறீங்கன்னு அண்ணாமலை இல்லைன்னு வேணா சொல்லிட்டு 2 மாதங்கள் அண்ணனோடு இருந்தேன். அண்ணன் வந்து அது இந்த இதெல்லாம் தெரியும். ஆமகறி சாப்பிட்டேன், அண்ணி சாப்பாடு போட்டாங்கோ, இட்லி சுட்டா அதுல கறிகறியா வந்துச்சு. உடனே தம்பி அமைச்சிருங்க சீமானுக்கு. போர்ல அவருக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம இனத்திற்கே ஒரு நல்ல தலைவன் இழந்துருவோம். இவனை கேப் மாதிரி முள்ள மாதிரி பாடுஸ் லக்காடி அரசியல் பண்றவன் சீமானன்றது இதுல இருந்து நல்லா தெரியுது. திமுக மாவட்ட செயலர்கள் நீதிபதிகள்லாம் பேசுறாங்க. எந்த நீதிமன்றம் திமுக ஆதரவாகுது எல்லாம் வேணாம் சார், அதெல்லாம் நீதிமன்றத்தெல்லாம் பேசக்கூடாது சார். ஈழத்தமிழால் பல பாதிப்புகள், அதை நாங்கள் பெருமையா கருதுகிறோம். ஆட்சி போயிடுச்சு, நீ என்ன பண்ண ஆகும்போது வேடிக்கை பார்த்து திமுக அரசு இவனை தூக்கி ஜெயில வச்சு அவன் என்ன பண்ணா, என்ன பழி வாங்க தூக்கி ஜெயில வச்சாங்க, என்ன பழி வாங்க தூக்கி ஜெயில வச்சான். செருப்பு சங்கர் சொல்றான் உதயநிதி ஸ்டாலின் தான் என்ன அரெஸ்ட் பண்ண, அவருக்கு வேற வேலை இல்லையா? மக்கள் இப்படி தண்டிப்பாங்க. இந்த தேர்தலில் திமுக வச்சு உள்ள போயிட்டு இருக்காங்க சார். என்னங்க பயம் வந்துகிட்டே இருக்கு? ஆமாங்க, இதை பேசினா அது வருங்க. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான கெஸ்டா சந்திக்க போறோம். சமூக வலைதளத்தை திறந்தாவே இவருடைய வீடியோ தான் பெரிய வைரலா போயிட்டு இருக்கு. வேற யாரும் இல்ல, திமுக பேச்சாளர் திரு குடியாத்த குமரன் தான் வந்திருக்காரு. வாருங்கள் அவரை வரவேற்போம். சார் வணக்கம், நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். எதுக்கு சார் இவ்வளவு கோவம் சீமான் மேல? மரியாதையா பேசுறியா? இதோட மோசமா பேசிருக்காரு அண்ணாமலை மேல. அண்ணாமலை அவருக்கு மேல காட்ட முடியாது. காட்டுறேன், ஏன் காட்டாது? நான் பேசாத பேச்சு அண்ணாமலை மேல, நான் பேசாத பேச்சா? ஆனா என்ன ஏர்போர்ட்ல பாத்துட்டு இப்படிதான் பேசணும், நல்லா தான் பேசுறீங்கன்னு காடால் தான் பேசினாரு என்கிட்ட அண்ணாமலை. அண்ணாமலை பாப்பாரு, காடால் தான் கிட்ட பேசினாரு அண்ணாமலை. இல்லைன்னு வேணா சொல்லுவார். இப்போ அந்த வீடியோ ஃபுட்டேஜ் தான் அவர் நல்லா தான் பேசினாரு. நான் பெங்களூர்ல பிறந்து வாழ்ந்தவன், அவர் பெங்களூர் 6 வச்சு வேலை பார்த்தாரு. வந்து என்ன கை பிடிச்சின்னு ಚೆನ್ನಾಗಿ ಮಾತಾಡ್ತೀರಾ ನೀವು, ನಿಮ್ಮ ಸ್ಪೀಚ್ ನಾನು ಯೂಟ್ಯೂಬಲ್ಲಿ ನೋಡ್ತೀನಿ, ಫಸ್ಟ್ ಕ್ಲಾಸ್ ಆಗಿ ಮಾತಾಡ್ತೀರಾ, ಏನು ನಿಮ್ಮ ಗಂಟು ಸಿಂಬಲ್ ತರ ನಿಮ್ಮ ಗಂಟ್ಲಿದೆ, ಚೆನ್ನಾಗಿ ಮಾತಾಡ್ತೀರಾ, ನನ್ನ ಬಗ್ಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಮಾತಾಡ್ತೀರಾ, ಮಾತಾಡಿ மீட் பண்ண போயினா நல்லா பேசுறீங்க, உங்க குரல் நல்லா இருக்குது. நான் என்ன தெரியுமா சொன்னேன், அண்ணே இனிமே என்னை பார்த்தா தமிழில் பேசுங்க. அவர் என்னுடைய 9 வயசு சின்னவர், எனக்கு 48 வயசு, அவருக்கு 39 வயசு சின்னவர் தான். தமிழில் பேசினேன். நான் கர்நாடகாவில் பிறந்தேன், தமிழனா வாழ்ந்தேன், கன்னடக்காரரோட சண்டை போட்டேன். சின்ன பையன் 7th படிக்கிறேன், காவேரி பிரச்சனை நடக்குது. எங்கள் அப்பா தமிழ்காரெல்லாம் கன்னடக்காரன் அடிச்சாங்க, கூட சேர்ந்து நானும் கல் அடிச்ச வரலாறு எனக்கு உண்டு. நீ தமிழ்நாட்டில் பிறந்துட்டு இங்கே வந்து கன்னடக்காரனா இருக்கிறியே, நான் கேட்டவன். அது எங்க கோவம்லாம் நியாயமான கோவம், போலித்தனமான அரசியல் பண்ற இல்ல. நீ பேசு ஏதாவது உண்மையா? அவர் திருச்சியினுடைய எஸ்பி வருண் சார், அவர் அருண் அவர் குடும்பத்தை நீ பேசலாமா? அந்த மாதிரி ஏன் போலீஸ் நீ முட்டி வைக்கிறீங்க? தூக்கி உள்ள போடுங்க. தூக்குனா அவர் சீமான பெரிய ஆளாயிருவாருன்னு பயப்படுறீங்க சார்? அவன் என்னைக்குமே பெரிய ஆள முடியாது சார், அவன் என்னைக்கும் பெரிய ஆள முடியாது. நீங்க போலீஸ் ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? அவன் பேசிக்கிறான். போலீஸ் யார்ட்ட சார் இருக்கு சார்? போலீஸ் தளபதி கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அப்புறம் இங்க பாருங்க சார், அவருலாம் இவ்வளவு ஒரு ஆளாவே கருதல சார். நான் தான் சொல்றேன், போலீஸ் வந்து தூக்கி போடுங்க. அவன் தான் அப்படியே பல்டேட்ஸ்டானேப்பா. 11 பக்கம் மன்னிப்பு கடிதம் கொடுத்துருக்கான். அந்த தெரியுமா உங்களுக்கு? அந்த உங்க மேல போட்டிருக்கிற அந்த பதிவுகள் எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்காரர் சொல்லி ஃபேக் ஐடி. அப்படி யாராவது என் கட்சியில் அதை போட்டதுன்னா எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. பல முறை மன்னிப்பு கேட்டாங்க. 51 ஐடியும் ஃபேக் ஐடியாமா? அப்பதான் சொல்றாரு இன்னைக்கு. ஆமா, எல்லாரும் ஃபேக் ஐடி. மன்னிப்பு கேட்டாச்சு, எல்லாரும் ஃபேக் ஐடி, அதெல்லாம் ஃபேக் ஐடின்னு சாட்டை உரிமுருகன் பேசுனதை வச்சுதான் நான் பேசினேன். காளியம்மா பிசிறுன்னு சொல்லியாச்சு. இன்னைக்கு கூட பிரைம் மினிஸ்டர் வந்து இன்டர்நேஷனல் புரோக்கர், நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து நேஷனல் புரோக்கர். நம்பர் 1 இருங்க நீ. அவர் ஆல் இண்டியா புரோக்கர், அவர் இன்டர்நேஷனல் புரோக்கர். நீ நம்பர் 1 உலகமகா பொம்பளை புரோக்கர். அது யாருக்கு தெரியாது? நீ சீமா நீ உலகமகா பொம்பளை புரோக்கர், நீ உலகமகா அரசியல் புரோக்கர், நீ அரசியல நம்பர் 1 பஸ் ஸ்டாண்ட் ஐட்டம், நீ அரசியல நம்பர் 1 ப்ராஸ்டியூட், நீ அரசியல விபச்சாரி. குடியாத்த குமரன் தைரியமா சொல்றேன், போய் நீ ஒருத்தன் தான் என் மேல ஸ்டேஷன்ல கேஸ் கொடுக்காம நீயும் போய் கொடு. அவரு கொச்சா ஏங்க, அவன் கொச்சா பேசுறான், அதை கேளுங்கண்ணா. நீங்க என்ன வந்து கேக்குறீங்க? அவன் ஒரு தலைவன், நாங்க என்ன கொச்சா பேசுறான்? 2 வார்த்தை பேசுறாரு, நீங்க 20 வார்த்தை பேசுறீங்க. 2000 வார்த்தை பேசுவேன். 2000 வார்த்தை. ஒரு நாணயத்தை வெளியிட்ட பத்தி என்னமா நீ பேசுற? பிளாடி நான்சென்ஸ், ஸ்டூபிட் ஆஃப் தி நான்சென்ஸ். என்ன பேசுற? ஒரு நாணயத்தை வெளியிட்டா 1000 ரூபாய் பிச்சை போடுறியா? என்ன 1000 ரூபாய் என்னத்துக்கு பிச்சை போடுறோம்னா என்னுடைய ஓட்டெல்லாம் கவர்றதுக்கு. உன்னை நாங்க ஒரு கணக்கிலே வைக்கல, நீ எங்களுக்கு ஒரு கணக்கே கிடையாது, உன்னை எங்க சீன்லே இல்லை. ஸோ இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சார், இன்னும் கொடுக்க போறோம்.
இப்ப என்ன பண்ணிட்டார் தளபதி, இந்த குடும்பத்தில் உள்ள 1000 ரூபாய் தராங்க இல்ல, முதியோர் பென்ஷன் வாங்கினா அந்த குடும்பத்தில் இல்லைன்னாங்க. அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு பெண், கணவன் இழந்த பெண், ஒரு வறுமையில் இருக்காங்க, வயது மூத்தர்னா அவங்களுக்கும் கொடுவன்ட்டார். இப்படி 10 வருஷம் ஒரு கட்சி இந்த நாட்டில் ஆட்சி பண்ணி எவ்வளோ கோடி கணம் வச்சுட்டு நாட்டை சுரண்டிட்டு போயிட்டாங்க. அதை சரி பண்ணுற தளபதி எவ்வளோ கஷ்டப்படும். 1.5 வருஷம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியல. கொரோனாலேருந்து மீண்டு வரத்துக்கு ஒரு 6-7 மாதம் ஆயிடுச்சு. அதன் பிறகு இவனுங்க பண்ணிட்டு போன வேலை, வெள்ளத்தில் தமிழ்நாடு, சென்னை என்ன அதை சரி பண்ணி அந்த ஆட்சியை செட் பண்ணி அப்படி உட்காரத்துக்கே 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இவ்வளோ பண்ணி ஒரு தலைவன் உழைத்து கொண்டே இருக்கிறார் என்று சொன்னார். அதனால தான் அவர் இந்தியாவின் சிறந்த முதன்மை முதல்வர்னு சொல்றோம். இப்படிப்பட்ட ஆட்சி எடப்பாடி பழனிசாமி நடத்தினாரா, இல்ல அப்பப்போ வந்து போன கெஸ்ட்டுக்கு கேரக்டர் மாதிரி பன்னீர்செல்வம் நடத்தினாரா, அம்மையா ஜெயலலிதா நடத்தினாங்களா? யாரும் நடத்தல. இவர் நடத்துறாரு. எவ்வளவு விமர்சனங்கள், எவ்வளவு ஏச்சு பேச்சுக்கள். ஏன் இவ்வளவு விமர்சனம் வருது தளபதி மேல? ஏன் இவ்வளவு ஏச்சு பேச்சுக்கள் வருது? ஏன் வருது? அவருக்கு பழி வாங்குற குணம் இல்லை. ஹி இஸ் நாட் ஜெயலலிதா. அவர் ஒரு ஜனநாயக தலைவர், சமூக நீதி தலைவர். யார் என்ன பேசினா பேசின்னு போட்டோம், போ விடு, நம்ம மக்களுக்கு பணியாற்றணும். அவன் பேசினா பேசின்னு போறான்னு பாரு. நான் பேசுறேன். இன்னைக்கு இன்னைக்கு ஒரு சிலர் கைது பண்றாங்க. அது தளபதி சொல்லி அரசு சொல்லி இல்லை. ஒரு கேரக்டர் ஒன்று என்ன காட்டுறீங்களா காட்டுங்க, செருப்பு சங்கம்னு ஒருத்தங்கிறான், அவனை இப்போ அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க. அவனை கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணல, தளபதி அரெஸ்ட் பண்ண. தளபதி குடும்பத்தை எவ்வளோ பேசினா, மாப்பிள்ளை பேசினா, அண்ணா உதயவா பேசுவான், எல்லாரும் பேசுவான். பிஜேபி RSS ஏடிஎம் கிட்ட துட்டு வாங்கிக்கின்னு. பெண் காவலர்களை எவ்வளோ ஈழ்வா பேசினா சார், பெண் காவலர்களை எவ்வளோ ஈழ்வா பேசினா, அதெல்லாம் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஒரு உண்மை உங்கள்கிட்ட சொல்றேன், பெண் காவலர் இல்லைன்னா எனக்கு குடியாத்த கும்புறோம் உயிரோடு இல்லை. ஒரு 10 நாளைக்கு முன்னாள் எனக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்ட பிறகு கூட பாட்டாளி மகிழ்ச்சிக்காரர் ஒரு 5 பேர் 6 பேர் தூந்துட்டாங்க, வீட்டுக்குள்ள தூண்டுட்டாங்க. ஒரு 4 பேர் என்னை பார்த்தோன்னே ஓட்டாங்க. இன்னொருத்தன் எப்படி ஓட்டான், ஒருத்த மட்டும் மாட்டிக்கினான். நல்லா இப்படிக்கிறான், அவன் எல்லாரையும் தள்ளுறான், கலாட்டா பண்ணுறான். அந்த பெண் காவலர் என்கிட்ட சொல்லிட்டு போறாங்க, மேலே ஃப்ரெஷ் ரூம் போயிட்டு வாங்கம்மா, என்னம்மா இது போயிடலாம் என்ன கேட்குறேன். அவ்வளோ பாதுகாத்தாங்க. கீழே வந்து பார்த்தோன்னே அவனை எவ்வளோ அடக்குது, அவன் அடங்கலை. நான் சினிமாவில் தான் பார்த்தேன் பெண் போலீஸ் ஃபைட் பண்ணுறத, அன்றைக்கி நேரடியாக பார்த்தேன். பெரிய பர்சனாலிட்டி இல்லை, லீனில் தான் இருக்கிறாங்க அந்த சகோதரி. ஒரு போலீஸை அவனை அடக்கி சும்மா அப்படி படுக்க வச்சு லாக் பண்ணி படுக்க வச்சுட்டு ஃபோன் பண்ணி அவனை இழுத்துன்னு போய் ஜீப்பில் தள்ளினாங்க. அவ்வளோ பெண் போலீஸ் மதிக்கப்பட வேண்டியவங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது தேர் ஆல் லேடி லயன்ஸ், லேடி டைகர்ஸ், லேடி சீத்தாஸ். பெண் போலீஸ்னா அவங்கள எவ்வளோ இழிவா பேசினா. அவனை தூக்கி நீ உள்ள போட்டாங்க. அவன் பெண் போலீஸை பேசினால வேற யாருன்னா சீமான் எத்தனை அரெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த இன்னைக்கு இந்த பாவம் அந்த திருச்சி எஸ்பி பண்ண மாட்டேங்கல யாரு, சீமான் அவர் மக்கள் செருப்பு அடிக்கட்டும் சார். அவன் உள்ள போயிட்டு தான் அவன் உள்ள போய் புடங்கணும், வாயை கலப்பாதீங்க, புடங்கணும். அவன் பிராடு பையன். அவனை பத்தி போய் நீங்க பேசிக்கிறீங்க. வாய் தரதா இவ்வளவு நேரம் குடியாத்த கும்புறம் பேசினேன். ஒரே ஒரு பொய்யான செய்தி பதிவு பண்ணிட்டோம். இன்னும் உடனே யாருன்னா வீட்டு இருந்து அடிக்கிறது சார். அவன் பேசிட்டு என்ன சார் பேசுறான், என்ன சார் அந்த ஆள் பேசுறான், பொய்யா பேசுறான். நீங்க தான் சொன்னீங்களா 31 லட்சம் முதலீடு வந்திருக்கு அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், 30 இத்தனை கம்பெனில இத்தனை பேர் வேலை செய்யறாங்க சொல்லி மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி சொல்றாரு, அண்ணன் TRP ராஜா சொல்றாரு. அந்த கம்பெனிகளை கூட்டு போறோம், நீ வா, எத்தனை பேர் வேலை செய்யறாங்கன்னு பாரு, எத்தனை பேர் வேலை செய்யறாங்கன்னு பாரு மேன். சும்மா உங்ககிட்ட 10 மைக்கு நீட்டினாங்கன்னு நீ பாட்டுக்கு பேசிட்டு போயிருது இல்ல. அங்க வந்து பாரு, நீ என்ன பேசுற, போய் தந்தா போய் தான் பேசுற. பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்களா? இல்லாத சும்மா சொல்லிடுவாரா முதலமைச்சரும் தொழில்துறை அமைச்சர் சும்மா சொல்லுவாங்களா இல்லாத சொல்லிட்டு. 10 லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கா சார்? என்னங்க 10 லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கா? இப்ப எல்லா வெளிநாட்டு போயிட்டு இருந்தாருல தளபதி, வந்துருது இல்ல. இப்ப அமெரிக்கா போறாரு, ஆர்டில போறேன் அப்படி போறா, நான் வந்து கேஸ் போறேன் ஓடு. நீயே ஒரு கேஸ், நீயே ஒரு பஸ் ஸ்டாண்ட் கேஸ், நீயே ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஐட்டம் அரசு இல்ல. நீ பார்த்து எங்க தலைவர் தளபதி பார்த்து இன்னைக்கு பத்திராட்ட என்ன சொல்ற, அவன் பேசுறதுல இன்னைக்கு ஒரு தேவையில்லாத வார்த்தை இன்னைக்கு விடுறான். இருந்தாலும் தேவையில்லாத வார்த்தை. ஆல் இண்டியா புரோக்கர்ன்றான், ஒருத்தன் இன்டர்நேஷனல் புரோக்கர்ன்றான். நீ மோடி இன்டர்நேஷனல் புரோக்கர்ன்ற சீமான் சொன்னதை சொல்றேன். அந்த இன்டர்நேஷனல் புரோக்கர் மோடி கட்சி தான் உனக்கு இப்போ பணம் கொடுக்குறாங்க எங்களை பேச சொல்லி. அந்த RSS தான் உனக்கு பணம் கொடுக்குறாங்க எங்களை பேச சொல்லி. உன்னை தேர்தல் நிற்க சொல்லி அவன் தான் பணம் கொடுக்குறான். நீ எது வேணாலும் பேசி பணம் வாங்கிட்டு எப்படி சார் திரும்ப பேச முடியும்? அதுதான் அரசியல். அதுதான் பிஜேபி திமுக சொல்லியிருக்காரு. இப்ப திமுக பணம் திமுக சொல்லணும். திமுக அவனையா நாங்க ஏங்க பணம் கொடுக்கணும்? ஏங்க யாருக்கும் பணம் பிஜேபி திட்டினா பணம் கொடுக்குதுங்கிறீங்க. அப்ப திமுக அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். ஒரு திமுக திட்டா எப்படி அது கூட சேர்த்து எங்களையும் திட்டு, அப்பதான் உன்னை நம்புவாங்க. இது ஒரு குடியாத்த குமரன் லாங்குவேஜ்ல சொன்னா கேப் மாதிரி முள்ள மாதிரி பாடுஸ் லக்காடி அரசியல் பண்றவன் சீமானன்றது இதுல இருந்து நல்லா தெரியுது. அவன் நீ ஏன், நான் ஒண்ணு கேக்குறேன், நீ ஏன் வந்துட்டு அந்த இவரை பார்த்து அவ்வளவு பயப்படுற? இப்போ ஒரு கட்சி ஒருத்தர் ஆரம்பிச்சார், நடிகர் ஒண்ணு, மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு. ஏன் அவ்வளவு பயப்படுற? என் தம்பி விஜய்
என் தம்பி கொடி வெளியிட்டிருக்காரு, என் தம்பி சொல்லியிருக்காரு, என் தம்பி இருக்காரு, என் தம்பிக்கு நான் என் தம்பி உன்னை பற்றி விஜய் என்னடா நாயன்னு கூட கண்டுக்கல. நீ ஏன் விஜய்க்கு நடிகர் விஜய் பற்றி என் தம்பி இருக்காரு, என் தம்பி எதிர்ப்பு வருது இல்ல சார், விஜய் மேல எதிர்ப்பு வருது. கட்சி ஆரம்பிச்சோன்னா என்ன ஒரு ஆதரவு தெரிவிக்கிறாரு. ஆதரவா வரட்டுமே, ஆதரவா அவனுக்கு டவுசர் லூசு சீமானுங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்சதுனால யாருக்கடா அடி மரண அடி. ஒரு ஜென்மம் இல்ல 7 ஜென்மனாலும் அவன் எஞ்சி நிக்க முடியாத மரணடி. அத்தனை பசங்க அங்க போறாங்க. அவன்கிட்ட இருக்கிற பசங்க எல்லாம் விஜய் ரசிகர் பண்ற பசங்க தான். அவன்கிட்ட இருக்கிற பசங்க எல்லாம் விஜய் ரசிகர் பண்ற அடியே அவனுக்கு தாங்க. பயத்துல பேசுறாரா? பயம் என்ன பண்ணுது? இது வச்சு இந்த கூட்டத்தை வச்சுதானே ஏமாத்தி நிக்கிற. நான் போனேன், கப்பல்ல போனேன், அப்படியே தோணியில போய் பரிசல்ல போனேன். அந்த பரிசல் பாத்தீங்கன்னா பெரிய ராட்சச ஆமவோடு அதை திருப்பி போட்டா பரிசுல கூட்டு போன தம்பிங்கள் கூட்டு போனாங்க. காட்டுக்குள்ள போனோடனே தண்ணி அதிகமாயிடுச்சு. உடனே கடல்ல குச்சி அப்படியே நீந்தி போனேன். சொரா மீன் வந்துச்சு, சண்டை போட்டேன். அப்படியே கடற்கரையில் போய் நிற்கும் போது துப்பாக்கி குண்டுகள் மழையா வந்துச்சு. அப்படியே நான் மலை துப்பாக்கி குண்டுகள் என் மேல படாத மாதிரி தப்பிச்சு அப்படியே காட்டுக்குள்ள போனேன். போய் அண்ணனை பார்த்தேன். அண்ணன் பார்த்தோன்னே கட்டி பிடிச்சிக்கினாரு. 2 மாதங்கள் அண்ணனோடு இருந்தேன். அண்ணன் வந்து அது இந்த இதெல்லாம் தெரியும். ஆமகறி சாப்பிட்டேன், அண்ணி சாப்பாடு போட்டாங்கோ, இட்லி சுட்டா அதில் கறியா வந்துச்சு. எல்லா கறியும் நான் சாப்பிட்டேன். அப்படியே என்கிட்ட துப்பாக்கி கொடுத்தாங்க. பட்டுன்னு சுட்டினேன். உடனே இலங்கை ராணுவம் எங்களெல்லாம் அப்படியே வந்துட்டு சூழ்ந்துட்டாங்கோ. அப்படியே புதக்குழிக்குள்ள போயிட்டேன். புதக்குழியில போனோடனே என் கனவுல நான் வந்து இலங்கை அதிபரை சுடுற மாதிரி கனவு கண்டேன். அப்புறமா நான் எல்லா பயிற்சிகளை போட்டுட்டு அப்போ என்னுடைய புலிகள் மத்தியில் நான் பேசினேன். உடனே பிரபாகரன் நெஞ்சு மேல வந்து படுத்துக்கினாரு, என்னை கட்டி பிடிச்சிக்கினாரு. அப்புறமா பிரபாகரன் சொன்னாரு, எங்க அண்ணன் சொன்னாரு, எங்க தலைவர் சொன்னாரு, உடனே தம்பி அமைச்சிருங்க சீமானுக்கு, போர்ல அவருக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம இனத்திற்கே ஒரு நல்ல தலைவன் இழந்துருவோம். இவன் இந்த இனத்துக்கு நல்ல தலைவனா நடந்ததை சொல்லியிருப்பாரு. பிரபாகரனே பார்க்கல அவரு. எனக்கும் ஈழத்தமிழருடைய தலைவர் பிரபாகரன் மீது எனக்கும் மரியாதை உண்டு. ஈழத்தமிழருக்காக உண்மையாக போராடிய ஒரு கட்சி திமுக. சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழந்தது தலைவர் கலைஞர்கள். சட்டமன்ற உறுப்பினர் பதவியை பேராசிரியர் ராஜினாமா பண்ணி ஈழத்தமிழருக்காக போராடிய உண்மையான தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். எங்க ஆட்சி போனதுக்கு காரணமே மரியாதைக்குரிய ராஜீவ்காந்தி அவர்கள் மனித வெடி குண்டால் இங்க கொலை செய்யப்பட்டார். அந்த பள்ளி யார் மேல தூக்கி சார் போட்டாங்க? திமுக காரர் தான் கொண்டான். இவன் தான் எல்டிடி பள்ளி தூக்கி எங்க மேல போட்டாங்க. அதனால ஈழத்தமிழால் பல பாதிப்புகள். அதை நாங்கள் பெருமையா கருதுகிறோம். ஆட்சி போயிடுச்சு. நீ என்ன பண்ண ஆகும்போது வேடிக்கை பார்த்து திமுக அரசு என்ன வேடிக்கை பார்த்தாங்க? அவன் புடங்கனான். அவன் பாண்டியன் படுத்து கிடந்தான். நடிகை விஜயலட்சுமி கூட, இது நான் சொல்ல, அந்த அம்மா எங்க நல்லா பேசுவாங்க போன்ல. நடிகை விஜயலட்சுமி சகோதரி அவங்களே சொன்னாங்க, ஈழத்தமிழர்கள் நான் துப்பாக்கி ஏந்தி வன்னிய காட்டுக்குள் என் தலைவனுடைய தம்பியாக சென்றேன், துப்பாக்கி குண்டுகளை சுட்டேன், எத்தனையோ இலங்கை ராணுவத்தை கொன்று குவித்தேன், உங்களின் சீமான் சாமானியம் பேசினான். அந்த நேரத்தில் பாண்டியன் படுத்துக்கிறதான். இது சொன்னது யாருன்னு கேட்டா நடிகை விஜயலட்சுமி தான் சொன்னாங்க. என் கூட குடும்பம் நடத்தி நின்றே நீ எங்க போனாங்கன்னு. பொய் சார். நான் என்ன கேட்கறேன், ஒரு வீடியோ ஆதாரம் காட்டுமே, ஒரு வீடியோ ஆதாரம் காட்டு. ஒரே ஒரு இப்போ இன்னைக்கு வரைக்கும் மறுமலர்ச்சி திமுக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அந்த நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் அண்ணன் வைகோனுடைய வீடியோ 10 நாளைக்கு முன்னாடி வைரலா போச்சு. அவர் அந்த வன்னிய காட்டில் உட்காந்து பேசுறாரு. நான் நம்ம சேனல்லே அதை பேசியிருக்கேன். நிறைய வீடியோஸ் இருக்கு. அது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் ஒரு வீடியோ கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, வீடியோலாம் படம்லாம் எடுத்தாங்க, சீடியெல்லாம் எடுத்தாங்க, எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. கிளம்பும் போது தலைவர் எங்கள் அண்ணன் என்கிட்ட கேட்டார், எங்கள் அண்ணன் தம்பிகள்கிட்ட கேட்டார், இந்த மாதிரி தம்பி சீமா எப்படி போகிறாருன்னா விமானம் மூலியமாக போகிறாரு. அந்த விமானம் மூலியமாக போகும்போது பரிசோதனை போடுவாங்க. பரிசோதனை போடும்போது அந்த சிடி அந்த புகைப்படங்கள் இருந்தால் அவரை கைது பண்ணி சிறையில் வச்சுட்டாங்கன்னா நமக்கு ஒரு நல்ல தலைவனை நம்ம இன்னும் இழந்துடும், அதை திருப்பி வாங்கிட்டாங்க. அதனால தான் என்கிட்ட இல்லைன்னா. ஆற்காடில் செருப்பு ரொம்ப ஃபேமஸ். அது என்ன கால் ஃபேமஸ் இல்லை, ஆற்காடு செருப்பு ஃபேமஸ், பிரியாணி ஃபேமஸ். ஆற்காடில் செருப்பு நல்லாயிருக்கும், ஆம்பூர்லேயும் செருப்பு நல்லாயிருக்கும். உங்கள் காலுக்கு அதை பயன்படுத்துங்க, வேறு எதுவும் சொல்ல விரும்பலை. இதெல்லாம் இவங்க பேசுகிறதெல்லாம் கலைஞரை பற்றி அவன் பாடின பாட்டு, 2வது முறை அவன் பாடுற பாட்டு, இதெல்லாம் நீங்கள் ஏன் எல்லாம் அரெஸ்ட் பண்ணலான்னா, அப்படி பார்க்க போனால் எல்லாத்தையும் எடப்பாடி பழனிசாமியும் அரெஸ்ட் பண்ணணும் கொலை வழக்கில். அவர் பண்ணாரா இல்லையான்றது சாட்சிகள் போயிட்டு அவர் மேலே குற்றச்சாட்டு அவர் மேலே தான் இருக்குது. விசாரணை கைதியாக உள்ள வைக்கலாம், அரெஸ்ட் பண்ணலாம். 9 மந்திரிகள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, விசாரணை கைதியாக உள்ள வைக்கலாம். குற்றமே 2Gல குற்றமே பண்ணாத ராஜா 1 வருஷம் உள்ள இருந்தார்ல. அப்புறமா குற்றமற்றவர் அக்யூட்டபிள் கேஸ், இது ஒரு லாஸ், இது ஊழல் நீதிமன்றம் சொல்லிச்சுல. தப்பே பண்ண 1 வருஷம் ஜெயில, அவர் 1 வருஷம் ஜெயில இருந்தார்ல. சிபிஐ வச்சு செல்ல உள்ள வச்சு. அப்ப சிபிஐ எல்லாம் சுதந்திரமா செயல்பட்டுச்சு. நீங்க கேட்கலாம் காங்கிரஸ் கவர்மெண்ட் தானே, சிபிஐ எல்லாம் சுதந்திரமா செயல்பட்டுச்சு. இன்னைக்கு சிபிஐ இருக்கட்டும், அது என்னவா இருக்கட்டும், எல்லாமே இன்னைக்கு பிஜேபி RSS தான். ஆனா திமுக அரசு நாங்க வந்தவுடன் இதெல்லாம் பண்ணுவோம். அதாவது அதிமுக அமைச்சர் உள்ள போனீங்க, சாத்தாங்குளம் சம்பவத்தை எடுத்து பண்ணோம், நீங்க ஒண்ணுமே பண்ணலையே சார். பாவம் செந்தில் பாலாஜி 1.5 வருஷமா உள்ள இருக்காரு. அது யார் பண்றாங்க? அது யார் பண்றது?
செந்தில் பாலாஜி பண்றது யாருங்க? சார் நேத்து போன எம்ஆர் விஜயபாஸ்கர் வெளில வந்துட்டாரு சார். ஏங்க திமுக வேடிக்கை பார்க்கதா அப்படி சார்? திமுக வேடிக்கை காப்பாத்தல, பார்க்கறதுனா செந்தில் ஏங்க பாலாஜி நான் காப்பாத்தல. நீதிபதிகளை பத்தி தான் பேசணும். அப்புறம் கண்டம் ஆஃப் த கோர்ட் அதுக்கு ஒரு முறை நான் ஜெயிலுக்கு போன அப்புறமா நான் நீதிபதிகள் பேசணுமா? நானு பேசக்கூடாது. நீதிபதி படிச்சா கேள்வி எடுத்து தான் வர்றாங்க. ஆனா சீமான் வந்து நீதிபதிகள்லாம் திமுக மாவட்ட செயலர்னு சொல்லுவான், அவனை மட்டும் விட்டுருவான் கோர்ட்டு. திமுக மாவட்ட செயலர்கள் நீதிபதிகள்லாம் பேசுறான். இருந்தாலும் எந்த நீதிமன்றம் திமுக ஆதரவாகுது எல்லாம் வேணாம் சார், அதெல்லாம் நீதிமன்றத்தெல்லாம் பேசக்கூடாது சார். நீதிமன்றத்தையும் நான் பேச மாட்டேன். போலீஸ் வந்துட்டு இன்னைக்கு நல்லா செயல்படுது, நான் போலீஸும் பேச மாட்டேன். இவனுக்கு என்னன்னு கேட்டா, அவர் 2026 தேர்தல் பார்க்குறாரு, அதில் இவனுக்கு கதை சோழி பூரா முடியும். இவனை தூக்கி ஜெயிலில் வச்சு அவன் என்ன பண்ணான், என்ன பழிவாங்க தூக்கி ஜெயிலில் வச்சாங்க, என்ன பழிவாங்க தூக்கி ஜெயிலில் வச்சான். செருப்பு சங்கர் சொல்கிறான், உதயநிதி ஸ்டாலின் தான் என்ன அரெஸ்ட் பண்ண, அவருக்கு வேற வேலை இல்லையா உன்னை அரெஸ்ட் பண்ணுறது? நீ அயோக்கித்தனம் பொறுக்கித்தனம் பண்ணுற, உன்னை தூக்கி உள்ளே போட்டுக்கிறாங்க. இன்னொருத்தரை கைது பண்ணணும் நாங்கள் சொன்னோம் தேர்தல் நேரத்தில், இல்லைன்னு சொல்ல, எல்லோரும் தண்டிக்கப்படுவார்னு சொல்லி அது மக்கள் தண்டிக்கிட்டுன்னு விட்டாச்சு. அவ்வளோதான். மக்கள் இப்படி தண்டிப்பாங்க. இந்த தேர்தலில் திமுக அமைச்சர் உள்ள போயிட்டு இருக்காங்க சார். என்னங்க பயம் வந்துகிட்டே இருக்கு. எதோ சொல்லுங்க. திமுக அமைச்சர் பயம் வந்து பொன்முடி உள்ள போனாரு, அதுக்கு அப்புறம் மண்ணு உள்ள வந்தாரு. இருங்க, இப்ப செந்தில் பாலாஜி 1 வருஷம் உள்ள இருக்காரு. ஆமா உள்ள இருக்காரு. அதிமுக அமைச்சர் ஒரு அமைச்சர் உள்ள இருக்காங்களா? இரு, அதிமுக அமைச்சர் அந்த அம்மா ஜெயலலிதாக்கு ஜெயில் தண்டனை வந்துச்சுங்க. முதலமைச்சர் என்ன பேசுறீங்க? அமைச்சர் பத்தி ஏங்க ஆமாங்க, இதை பேசினா அது வருங்க. நான் ஜெயலலிதா அந்த அம்மா பத்தி நான் பேசுறது இல்லைங்க, அவங்க மறைஞ்சிட்டாங்க. இவனுங்க கலைஞரை பத்தி பேசினா தான் நான் ஜெயலலிதா பத்தி அந்த அம்மா பத்தி நான் பேசுறது இல்லை. அதே மாதிரி திரு எம்ஜிஆர் அவர்கள் தளபதியே சொல்றாரு, எம்ஜிஆர் பேசாதீங்க. நம்ம திமுக 2 முறை எம்எல்ஏ இருந்தார், சிறுசையும் கூட துணைத் தலைவர் இருந்தார், பொருளாளர் இருந்தார். கலைஞர் தான் அவர் அரசியல் பெரிய இடத்தை கொண்டு வந்தார், அண்ணாயிட்ட கொண்டு போனார். அவரை பேசாது, இந்த அம்மா கூட பேசாது. என்கிட்ட சொல்லியிருக்காரு, ஓ அந்த அம்மா உயிரோடு இல்லை, அப்படிலாம் பேசாதியா, வாயா போயன்னு பேசல, தம்பின்னு தான் சொன்னார். சீமானே பேசாதன்னாருங்க, வெளியே சொல்லக்கூடாது. ஏன் அந்த சீமான் எச்ராஜா நீ அவ்வளோ திட்டுறீங்க? ஏன் திட்டிங்க கும்புறான்? வேணா விடுங்க, இல்லை தலைவரை செருப்பு எடுத்து காட்டுறான், ஏன் முன்னாலே காட்டுறான்னு பேசுறீங்க. இல்லை செருப்பு எடுத்து காட்டுறாரு, கருப்பு சோப்பு செருப்பு காட்டுன்னு போட்டோம், மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அவங்களுடைய தராத்தரன்னா நம்ம தராத்தரம். அவரு ஒரு பெரிய தலைவர் சார். அவர் அமைதியாகிறாருன்னா விஷயம் உள்ளவங்க பேச மாட்டாங்க, செயலில் தான் காட்டுவாங்க. விஷயம் உள்ளவங்க பேச மாட்டாங்க. இவன்லாம் நாங்களாம் என்னத்துக்கிறோம், எங்களை வாடகை வாங்கின்றான். இந்த 200 ரூபாய் 200 ரூபான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களா? அவங்களுக்கு இப்போ நான் இதை சொல்லிடுறேன். ஏன்டா விற்கிற விலைவாசியில் 200 ரூபாய் வச்சு என்ன பண்ணுறது? உங்க கேட்குறாங்க 200 ரூபாய்க்கு பஸ் கூலிக்காரங்க எங்களுக்கு சொல்கிறேன். 200 ரூபாய் வச்சு என்ன பண்ணுறதுவா? ஒரு செல்ஃபோன் இன்னைக்கு 60,000 70,000 ஆகுது. அதுக்கு வைஃபை வீட்டில் இருந்தால் மாதம் 3,000 ரூபாய் 3,000 ரூபாய் ஆகுது. மொபைல் டேட்டாவே 10 நாளைக்கு 200 250 ரூபா போட வேண்டியதாகுது. ஒரு வெளியே போயிட்டு போனால் கேமரா என்ன செலவாகுது, யூடியூப் சேனல் நடத்துறதுக்கு. வெளியே சுற்றுற கார் டீசல் என்ன ஆகுது? 200 ரூபாய் எதுக்கும் பத்தாது, 4 டீ குடிச்சா போயிடும். இவனுங்க சும்மா ஒரு கேங் வச்சுன்னு நாங்கள் பேசுறதெல்லாம் உணர்வுபூர்வமாக நியாயமாக பேசுகிறோம். இவனுங்க சும்மா குலைக்கிறானுங்க. அதான் சொல்கிறேன் சார், பார்க்கிங் டாக்ஸ் நெவர் பைட், பார்க்கிங் டாக்ஸ் நெவர் ஹண்ட். குலைக்கிற நாய் வேட்டையாடாது, குலைக்கிற நாய் கடிக்காது. இதுக்கெல்லாம் என்னன்னு கேட்டா, இவனுங்களை தூக்கி உள்ள போட்டா இவன் அதை வச்சு அரசியல் பண்ணுவான். எல்லா ஊழல் தான் பண்ணிக்கிறான். ஏன் இப்போ மோடி டேபிள் 9 மினிஸ்டருடைய ஃபைல் இருக்குது, ஏன் அமலாக்கத்தில் விட வேண்டி தானே? ஏடிஎம்கே உங்களை பேசுறான் இல்லை? அப்போ இதில் எனக்கு ஒரு சந்தேகம் வருதா இல்லையா? அவன் அரெஸ்ட் பண்ணா பார்க்குறேன். மோடி டேபிளில் 9 எடப்பாடி பழனிசாமி உட்பட 9 முன்னாள் அமைச்சருடைய ஃபைல் இருக்கு. ஏன் நீத்தி உள்ள போடாம ஏன் வேடி பார்த்துட்டு இருக்கீங்க? ஏன் வேடிக்கை பார்க்குறீங்க? அதனால என்னன்னு கேட்டா, மக்கள்கிட்ட உங்க தண்டனை வாங்கணும். கோர்ட்டில் போனால் பையில வெளியே வரான். மக்கள்கிட்ட தண்டிச்சு மக்கள் அரசியல் உங்களை புறக்கணிச்சா அப்போதான் அதுதான் உங்களுக்கு உண்மையான தண்டனை. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. எனவே தீர்ப்பு மக்கள் தரட்டும். மக்கள் தான் ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்கள். அவர்கள் தீர்ப்பு தரட்டும். இந்த 2026 வரைக்கும் இவனுங்கெல்லாம் குதிப்பானுங்க, ஆடுவானுங்க. எங்க தலைவர் தளபதிக்கு நல்ல பேர் இருக்குது தமிழ்நாட்டில். அவர் தான் மீண்டும் இந்த நாட்டிலே ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும் என்று மக்கள் முடிவெடுக்கிறார். எங்கள் நாளைய தமிழகம் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த நாட்டை 50 வருஷம் காப்பாற்றுறதுக்கு ஒரு தலைவன் உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டார், நம்ம இனத்தை காப்பாற்றுறதுக்கு. இது வர 2026 தேர்தலில் நீங்க பார்க்கணும். இந்த தேர்தலே பார்த்துட்டீங்க, 40 தொகுதி ஜெயிச்சிட்டோம் இல்ல, 40 அடிச்சிட்டுமே. புதுவை உட்பட 40 ஜெயிக்கிறமே, எந்த ஸ்டேட்லயும் இல்லையே. 40 ஜெயிச்சுமே நம்ம. அப்போ தளபதி 3 வருஷம் ஆட்சி, 3 வருஷத்துக்கு மேல ஆட்சி பண்ணிட்டாரு. ஒரு 2 வருஷம் ஆட்சி பண்ணாலே ஒரு எதிர்ப்பு இருக்கும். 3 வருஷம் மேல ஆட்சி பண்ணி கூட திமுகவுக்கு தளபதி என்கின்ற ஒற்றை தலைவன், தளபதி என்கின்ற ஒற்றை தலைவனாதான் அந்த ஒரு யாரும் பெருமை கொண்டாட முடியாது. என் தலைவன் தளபதி, நம் தலைவன் தளபதி. அந்த தளபதி திராவிட இனத்தின் தலைவன், தமிழ் இனத்தின் தலைவன் தளபதி என்கிற அந்த ஒரு தலைவன், இந்த தலைவன் தான் இந்த நாட்டுக்கு தலைவனா வரணும். இந்த நாட்டுக்கு இவர் தான் வழி நடத்தணும். திமுகவுக்கு நற்சான்றிதழ் வழங்குகின்ற வகையில போடு ஓட்டு 40 தொகுதிக்கு போட்டான். இதே ரிசல்ட் 2026 வரும். மீண்டும் தளபதி நாட்டின் முதலமைச்சராக வருவார். எதிர்காலத்தில் நான் உதயா வருவார். இது காலம் இப்பயே பதில் சொல்லிடுச்சு. இருந்தாலும் நீங்க எல்லாம் கேள்வி கேட்குறீங்க. வாங்க இன்னும் கொஞ்சம் பொறுத்து 2026 பார்க்கலாம். அத்தனை பேர் ஃபீல்ட் அவுட் போல்டு பண்ணி காட்டுறோம். கண்டிப்பா சார். உங்க நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணல் கலந்தமைக்கு மிக்க நன்றி சார். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.